ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உலுக்கியிருக்கும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அரசியல் களத்தில் அண்ணாமலை எடுத்த புதிய அரசியல் முடிவு தற்போது அவருக்கே ஜாக்பாட் அடித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய அரசியல் இயக்கத்தில் தினம்தோறும் புதிய உறுப்பினர்கள் இணைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் நேரடியாக மாவட்ட அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சியின் அமைப்பு வேகமாக வளர்ந்து வருவதாக அவரது ஆதரவாளர்கள் உற்சாகம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு தனித்துவமான வரவேற்பு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஊழல் எதிர்ப்பு, நிர்வாக அனுபவம் மற்றும் நேரடி பேச்சுமுறை ஆகியவை அவருக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக புதிய சக்தியாக அண்ணாமலை உருவெடுக்கலாம் என்ற பேச்சு வலுத்து வருகிறது. மேலும் மிகவும் முக்கியமான தகவலாக ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலர் அண்ணாமலையுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. நிர்வாக அனுபவம் கொண்ட அதிகாரிகள் அரசியல் களத்தில் இணைவது கட்சியின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் என அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். இதனால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் இரு பெரிய கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக விஜய் ஆட்சியை கைப்பற்றினார். ஆனால் சினிமா மோகம் மெல்ல மெல்ல குறையும் என்பதால் நிர்வாக அனுபவம் மற்றும் விஷன் கொண்ட புதிய அரசியலை அலை அண்ணாமலை தலைமையில் உருவாகுமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புற வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதே வேகம் தொடர்ந்தால் அண்ணாமலை தலைமையிலான அரசியல் சக்தி இரட்டை இலக்கு வாக்கு சதவிகிதத்தை எளிதாக எட்டும் என்றும் 20% வாக்குகளை நோக்கி முன்னேறக்கூடும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தேர்தல் களத்தில் அது எவ்வாறு வெளிப்படும் என்பது எதிர்கால அரசியல் சூழ்நிலையை பொறுத்தே அமையும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். மற்றொரு பக்கம் பல்வேறு கட்சிகளில் அதிருப்தி உள்ள சில நிர்வாகிகளும் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரியான நேரத்தில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இணையும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுவதால் அரசியல் களம் மேலும் பரபரப்பாகியுள்ளது. இதனால் அண்ணாமலை எடுத்துள்ள புதிய அரசியல் பாதை வெறும் பரிசோதனையா அல்லது தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தொடக்கமா என்ற கேள்வி தற்போது அனைவரிடமும் எழுந்துள்ளது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள அரசியல் நகர்வுகளே இந்த கேள்விக்கான பதிலை தீர்மானிக்கப் போகின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அண்ணாமலையை அரசியல் அரங்கில் இருந்து எளிதாக புறக்கணிக்க முடியாது என்பதையே தற்போதைய சூழ்நிலை உணர்த்தி வருகிறது.